வணக்கம் ராஜி. சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு தற்பொழுது 1 மணி அளவில் இமெயில் மூலமாக வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக தகவலானது பரவப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து பள்ளிகளில் இருந்து பள்ளி நிர்வாகம் மூலமாக பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பெற்றோர்கள் குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. சென்னையில் பல்வேறு தனியார் பள்ளிகளுக்கு ஒரே நேரத்தில் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளிகளுக்கு அரை நாள் விடுமுறையானது தற்பொழுது அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை பப்ளிக் பள்ளி, அதே போல கோபாலபுரம் டிஏவி பள்ளி, கே நகர் பத்மசேஷாத்ரி பள்ளி, பாரிமுனையில் இருக்கக்கூடிய செயின்ட் மேரிஸ் பள்ளி ஆகிய பள்ளிகளின் இமெயில்களுக்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டுள்ளது. ஒரே ஐபி முகவரியில் இருந்து மேற்கண்ட பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அந்த பள்ளிகளில் உள்ள மாணவர்களை பெற்றோர் அழைத்து செல்லுமாறு பள்ளி நிர்வாகமானது தற்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறது. வெடிகுண்டு நிபுணர்கள் எந்தெந்த பள்ளிகளில் வெடிகுண்டானது விடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த பள்ளிகளுக்கு போலீசார் அதே போல வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. வெடிகுண்டை செயலிழக்கும் நிபுணர்கள் சோதனை தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. அதே போல மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. பெற்றோர் பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த வெடிகுண்டு மிரட்டல் யாரோ அச்சுறுத்துவதற்காக இவ்வாறு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய பாரிமுனையில் இருக்கக்கூடிய இந்த செயின்ட் மேரிஸ் பள்ளியில் வெடிகுண்டு நிபுணர்கள் ஆராய்ச்சி செய்ததில் இங்கு எந்தவிதமான வெடிகுண்டும் கண்டறியப்படவில்லை என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதே போன்று பல்வேறு பள்ளிகளில் வெடிகுண்டானது வைக்கப்பட்டிருப்பதாக தகவலின் அடிப்படையில் சோதனை நடைபெற்றதில் எந்த பள்ளிகளிலுமே இந்த வெடிகுண்டானது கைப்பற்றப்படவில்லை எனவும் இது முற்றிலும் ஒரு பொய்யான தகவல் எனவும் வெடிகுண்டு வைத்ததாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவரின் இமெயில் ஐடியும் தற்பொழுது போலீசார் கைப்பற்றி இருக்கின்றனர். அந்த நபரையும் போலீசார் தற்பொழுது தேடி வருவதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. சென்னையில் மொத்தம் 7 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த செய்தியை தொலைக்காட்சியில் பார்க்கும் மற்ற பள்ளிகளின் பெற்றோர், அதே போல் தனியார் பள்ளிகள் பெற்றோர் தற்பொழுது பள்ளிகளுக்கு குழந்தைகளை அழைத்து சென்ற வண்ணம் உள்ளனர். பள்ளி ஆசிரியர்கள் கூட குழந்தைகளை பாதுகாப்பாக வெளியில் இருக்க வைத்துள்ள ஒலிபெருக்கி வாயிலாகவும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பாதுகாப்பு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு வருகிறது. சில பெற்றோர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படாத பள்ளிகளுக்கும் நேரடியாக சென்று தற்பொழுது குழந்தைகளை வீட்டுக்கு அழைத்து செல்லும் அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இந்த செயின்ட் மேரிஸ் பள்ளி முழுவதுமே வெடிகுண்டு நிபுணர்கள் அதே போல மோப்ப நாய்களை கொண்டு போலீசாரும் சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இந்த பள்ளியில் நடைபெற்ற இந்த சோதனையில் இங்கு எந்தவித வெடிகுண்டும் கைப்பற்றப்படவில்லை எனவும் இந்த இமெயில் மூலம் இந்த தகவலானது முற்றிலும் தவறான புரளியை கலப்புவதற்காகவே யாரும் திட்டமிட்டு இது போன்ற செயலை செய்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாயாவதி, தற்பொழுது அந்த மிரட்டல் விடுத்த நபரின் ஐபி அட்ரஸ் மட்டும்தான் கிடைத்திருக்கிறதா? அவர் தொடர்பான ஏதேனும் விவரங்கள் வெளியாகி இருக்கிறதா? அவர் எந்த ஐபி ஐடியிலிருந்து இமெயில் பள்ளிகளுக்கு அனுப்பியிருக்கிறாரோ, அதாவது ஒரே இமெயில் ஐபி முகவரியில் இருந்தால் அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த பொய்யான வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவரது இமெயில் ஐடியான johnson01@gmail.com என்ற இமெயில் ஐடியை மட்டும் தற்பொழுது போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ராஜி.